நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஒரு பிக்சரை கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கர்வ்ஸ், லெவல்ஸ், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாட்டும் அப்ளை பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணுவோம். இந்த வீடியோல பிளெண்டிங் மோட்ஸை வச்சு மட்டுமே நம்ம பிக்சரை பார்த்தீங்கன்னா கலர் பாப் பண்ண போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா போட்டோஷாப் 7.0ல சரிங்களா. சாம்பிளுக்கு இதில் ஒரு பிக்சர் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த பிக்சரை. இது எடிட்டிங் பண்ண பிக்சரு. ஒரிஜினல் பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரிஜினல் பிக்சரு, இது எடிட்டிங் பிக்சர் சரிங்களா. இப்படி இருக்க பிக்சரை நான் வந்து பிளெண்டிங் மோட் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கேன். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் பிக்சர் நான் பார்த்தீங்கன்னா போட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி எனக்கு சிம்பிள் கேட்குது அப்படின்னா, நான் வந்து அடோபி ஆர்ஜிபியில் மாற்றி வச்சிருக்கேன் சரிங்களா. அதனால் கன்வெர்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு எதுவுமே கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே வரட்டும் ஓகேங்களா. இப்போ இமேஜ் போயிட்டு ரொட்டேட் கேன்வாஸில் 90 டிகிரி சிசிடபிள்யூன்னு கொடுத்தோம்னா பிக்சர் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடுறோம் சரிங்களா. டூப்ளிகேட் போட்டுட்டு என்ன பண்ணலாம்னா பிக்சர் நல்லா ஜூம் பண்ணிக்கிறோம். எப்போதுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளீனிங் ப்ராசஸிங் பண்ண போகிறோம். அதாவது பிக்சரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் டூல் நம்ம எடுத்துக்கிறோம். பேட்ச் டூல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிக்சர் நல்லா ஜூம் பண்ணிக்கிறோம். எந்தெந்த இடத்துலலாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கே ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி பண்ணுறோம். ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள அப்படியே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் ரிமூவ் ஆகும் ஓகேங்களா. ட்ராக் பண்ணி விடுறது நீங்கள் அதே போல் சேஃப் இருக்க இடத்துல விடணும். வேறு இடத்துல விட்டிங்கன்னா இங்கே இருக்க சாம்பிள் தான் இங்கே வரும் ஓகேங்களா. உங்கள் பிக்சரில் பரு எங்கெங்கே இருக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்ச் டூல் மூலமாக ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். என்னுடைய பிக்சரில் எனக்கு என்னென்ன பிம்பிள்ஸ்லாம் வேணாமோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்சரை வந்து ஸ்கின் ஸ்மூத்னஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸ்கின்னோட ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சாமி ஸ்கின் அப்படின்றத ப்ளே பண்ணால் போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஆக்ஷனை வந்து ரெடி பண்ணிடும் ஓகேங்களா. ரெடி பண்ணிடுச்சு. இந்த மாஸ்கோட கலர் வந்து என்ன கலர் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன கலர் வைக்கணும்னா ஒயிட் கலர் வைக்கணும். வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூலில் சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ் எடுங்க ஓகேங்களா. சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நான் ப்ரஷ் டூலில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். நல்லா எனக்கு பார்த்தீங்கன்னா மங்கலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. எடுத்துட்டு மேலே ஃப்ளோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து கம்மி பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா. இந்த ஃப்ளோ லெவல் அப்படிங்கிறது நான் 9% வச்சுருக்கேன். இப்போ நான் பிக்சரை கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸ்கின் எங்கெல்லாம் எனக்கு ஸ்மூத் ஆகணுமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக ஒரு பெயிண்ட் பொறுமையாக நான் பெயிண்ட் பண்ணால் போதும் ஓகேங்களா. என்னுடைய பிக்சரில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மூத்னஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு. இப்போ பாருங்கள், ஸ்மூத்னஸ் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். உங்கள் பிக்சரில் எந்த இடத்துல எந்த மாதிரிலாம் ஸ்மூத்னஸ் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ப்ரஷ்ஷை வச்சு அதில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும் ஓகேங்களா. ஸ்கின் டோனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் இருக்க இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா. ஹேர் இருக்க இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா ஹேருடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ தப்பாக அப்ளை பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்தா பிளாக் மாறிடும். அது மாறினதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. திரும்ப ஒயிட் மாற்றிட்டேன். ஒயிட் மாற்றிட்டு கழுத்து பகுதியில் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் வேலை செய்யும் சரிங்களா. 7.0ல் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் சிசி வச்சுருந்தாலும் ஓகே தான், இல்லை CS6 CS3 வச்சுருந்தாலும் ஓகே தான். எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்கின்னை வந்து நான் ஸ்மூத் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இது வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஸ்மூத் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை எனக்கு இந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இது கண்ட்ரோல் இந்த இடத்துல எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு அதோட பிளெண்டிங் மோடு வந்து சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கு அப்புறமா ஃபில்டர் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதரில் பார்த்தீங்கன்னா ஹைபாஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள். ஹைபாஸ் அப்படிங்கிறது உங்கள் பிக்சரில் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிகமாக அப்ளை பண்ணிங்கன்னா ஷார்ப் ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்மியாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நான் வந்து ஒரு 1.4 அப்படிங்கிறத வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இது வெறும் ஷார்ப்னஸ் மட்டும்தான் ஓகேங்களா. இந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஜூம் பண்ணிக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஷார்ப்னஸ் தெரியுதுங்களா, இவ்வளோ தான். தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல செட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நியூ செட் இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். சரி, இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குரூப். இதை வந்து நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கின் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு
இதை அப்படியே தூக்கி இந்த நேமில் கொண்டு வந்து வைக்கணும். அந்த நேம் வந்து ஸ்கின்ங்கிறது ஆரஞ்சு கலரில் மாறுதா, அப்படி மாறிடுச்சுன்னா இது உள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நார்மலாக இருக்க லேயருக்கும் குரூப் உள்ளே இருக்க லேயருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த லேயரையும் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுறோம். இந்த லேயரையும் அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுரும். பேக்ரவுண்ட் லேயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கின் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ கரெக்ஷன் பண்ணணும். அது எப்படி நம்ம பிளெண்டிங் மோட் மட்டும் வச்சு கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மேலே இருக்க இந்த மூணை விட்டுருங்க. ஓகேங்களா, இது வந்து சாலிட் கலர் கிரேடியன்ட் லேயர்னு வரும், அதை விட்டுருங்க. அடுத்து இருக்கக்கூடிய லெவல், கர்வ்ஸ், கலர் பேலன்ஸ், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரேடியன்ட் மேப்பு, இந்த கலர் சேனல் மிக்சரு, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் இந்த லெவலு, கர்வ்ஸ், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் இதே எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் லெவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை, ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்கு பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். சாஃப்ட் லைட் அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோட பிக்சரில் பிளெண்டிங் மோட் மட்டும் மாற்றினதில் என்னுடைய பிக்சரில் சூப்பராக ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் ஆயிருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு அதிகமாக இருக்குது படத்தில். இது எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுடைய ஒப்பாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணணும். ஓகேங்களா, சாஃப்ட் லைட் வைக்கிறேன். இப்போ சாஃப்ட் லைட்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து இதில் வந்து ஹார்ட் லைட் வச்சுருந்துருக்கேன், அதனால தான் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கு. சாரி, சாஃப்ட் லைட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், சாஃப்ட் லைட்டில் எந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்லை, அதை போட்டுட்டு அதோட பிளெண்ட் மோட் மாற்றிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளவு கிளியராக எனக்கு என்னுடைய பிக்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு இது அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு இது ஓகே இருக்கட்டும். சரிங்களா, அடுத்து திரும்பவும் அப்ளை பண்ணுறேன். இது வந்து இப்போ லெவல் அப்ளை பண்ணால் ஒன்று வரும், கர்வ்ஸ் அப்ளை பண்ணால் ஒன்று வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், பிளெண்டிங் மோட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாஃப்ட் லைட் அப்படிங்கிறத வைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே எஃபெக்ட் தான் கிடைக்கும். இதை கட் பண்ணிவிட்டு லெவல் போட்டாலும் அதே எஃபெக்ட் தான், லெவலை கட் பண்ணிட்டு கர்வ்ஸ் போட்டாலும் அதே எஃபெக்ட் தான். ஓகேங்களா, நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், பிளெண்டிங் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. இப்போ திரும்ப நான் இதை கிளிக் பண்ணுறேன், இன்னொரு லெவல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லெவலுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்ட் மோட் போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஓவர்லே ஆட் பண்ணி நம்மளுக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், படத்தில் ஓவர் கான்ட்ராஸ்ட் ஆட் ஆகுது பார்த்தீங்களா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒப்பாசிட்டிங்கிறத அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா, என்னுடைய பிக்சருக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு தெரியுதுங்களா. மொத்தமாக நம்ம ரெண்டே எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஓவர்லே அப்ளை பண்ணது, இது சாஃப்ட் லைட். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குண்டு. ஒருவேளை சாஃப்ட் லைட் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோடைய இந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டன், இப்போ நம்மளுக்கு பெட்டராக இருக்குது. இந்த பிக்சரில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலலாம் சின்ன சின்னதாக ஷேடோஸ் இருக்குது. இப்போ இந்த ஷேடோஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா திரும்பவும் கிளிக் பண்ணுறோம், லெவல்ஸ். இது நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், லெவல்ஸ், கர்வ்ஸ், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறோம். இதில் நான் என்ன பண்ணுறேன், பிளெண்டிங் மோடு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கின்னில் உள்ள டார்க்காக இருக்க இடங்களை நான் வந்து சரி பண்ணணும், அதுக்கான நான் வந்து ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வைக்க நம்மளுக்கு படம் ஓவர் பிரைட் ஆகிடும். சரி, இப்போ ஓவர் பிரைட் ஆகிடுச்சு, நமக்கு முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இடத்துல மட்டும்தான் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாஸ்க்கு இன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த மாஸ்க்கு பிளாக்ல இருக்குது, இங்கே ஒயிட் கலர் நம்ம வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறோம். இந்த ஃப்ளோ அப்படிங்கிறது நான் ஒரு 9% வச்சுருக்கேன். என்னுடைய பிக்சரில் எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறேன், லைட்டாக சின்னதாக ஒரு பெயிண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி இன்னுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 4 இல்லை 3 வச்சுக்கலாம். 3 வச்சுட்டு, ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் மேலே பெயிண்ட் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இந்த டார்க் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பெயிண்ட் பண்ண இடத்துல மட்டும் லைட்டாக நம்மளுக்கு பிரைட்டன் இருக்கும். அதாவது பட்டும் படாமலும் சொல்லுவாங்களா, அது மாதிரி லேஸாக தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுக்கலாம் ஸ்கேலில். இப்போ பிக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது பேக்ரவுண்ட் கலர் இருக்குதா, அந்த ஷர்ட்டோட கலர்லாம் பாப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டிவ் கலர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த செலக்டிவ் கலரில் பிக்சர் நல்லா ஜூம் பண்ணுறோம். ரெட்டு கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெட்டை இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா பிக்சரில் இருக்கக்கூடிய ரெட்டு குறையுது. ஓகே, அப்போ நம்ம அதை இந்த பக்கம் ஆப்போசிட் நம்ம கொண்டு வந்தோம்னா
பிக்சரில் ரெட் டோன் நல்லா ஏறுது. அப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஏற்றிக்கணும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை அந்த பக்கம் இந்த பக்கம் நகட்டி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். அடுத்து எல்லோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். பிக்சரில் நம்மளுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது இந்த இடத்த கிளிக் பண்ணி எல்லோ எடுத்துக்கிறோம். எல்லோவை லைட்டாக நம்ம பூஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல ரெட்டு கொஞ்சம். இந்த செலக்டிவ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பர்டிகுலர் கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் வேலை செய்யும். ஓகே, இப்போ நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோ ரெட்டில் ஓகே, சரிங்களா, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செலக்டிவ் கலர் பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக தான் நம்மளுக்கு வந்து கலர் வந்து பூஸ்ட் ஆகிருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் இருக்க கலரை கண்ட்ரோல் பண்ண திரும்ப கிளிக் பண்ணி ஒரு செலக்டிவ் கலர் எடுத்துக்கிறேன். இதில் நான் பேக்ரவுண்டில் இருக்க க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெஜெண்டாவை நான் நகட்டுறேன். மெஜெண்டாக இந்த பக்கம் நகட்டும் போது என்ன ஆகுது, பேக்ரவுண்ட் நல்லா டார்க் ஆகுது. அந்த டார்க் ஆகுறது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜியான் கலர் இல்லை ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளூ கலர் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளூ நம்ம என்ன பண்ணலாம், ஹியூ சேச்சுரேஷன் தனியாக நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு போட்டிருப்போம், பேக்ரவுண்டுக்கு. பாருங்கள், நான் வந்து என்ன கலரை சூஸ் பண்ணுறேனோ அந்த கலர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் விழும். அடுத்து இதை கிளிக் பண்ணுறோம். திரும்ப ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கிளிக் பண்ணிவிட்டு ஜியான் எடுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம லைட்டாக இந்த இடத்துல லைட்டாக பூஸ்ட் பண்ணிக்கலாம். பூஸ்ட் பண்ணுறது மூலமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேட்டில் இருக்கக்கூடிய கலர் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். டன், சரிங்களா. இந்த இடத்துல நல்லா பூஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கலரை பூஸ்ட் பண்ணும்போது இந்த அவுட்ரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துருச்சா. இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, மாஸ்கை டச் பண்ணுங்கள், ப்ரஷ் டூல் எடுங்க. இன்னும் எந்தெந்த கலர் வேணாம் அப்படிங்கிறத பெயிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே பிளாக் கலர் மாற்றிக்கிடுங்க. இங்கே ஒயிட் இருந்தால் இங்கே பிளாக்கு மாற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு. இப்போ பெயிண்ட் பண்ணும்போது இந்த ஃப்ளோ லெவலில் நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறோம். எங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த ஜியான் கலர் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட். சரிங்களா, இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நான் வந்து சின்னதாக இந்த பிளெண்டிங் மோட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் செலக்டிவ் கலர் அப்படிங்கிறது போட்டேன். சரிங்களா, என்னுடைய பிக்சரு சூப்பராக பாப் ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்னொரு செட்டு நம்ம குரூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன், கலர் கரெக்ஷன் வச்சுக்கலாம். கலர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டபுள் 2 கொடுத்துட்டேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி தூக்கி உள்ளே போடுறேன். தூக்கி போடும்போது எப்படி போடுறேன்னு பார்த்தீங்களா, அதை இழுத்துட்டு அந்த நேமில் கொண்டு விட்டால் போதும், கரெக்டாக அவங்களுக்கு உள்ளே வந்து உட்காந்துக்கும். ஓகேங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம். அடுத்து இருக்கக்கூடியதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம். டன். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு சூப்பராக ஒரு பிக்சரை நம்ம கரெக்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங். சரி, இது எதுக்காக இந்த மாதிரி குரூப் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதே சேம் லொக்கேஷனில் ஷூட் பண்ண பிக்சர் இருக்கு என்கிட்ட. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ் போயிட்டு ரொட்டேட் கேன்வாஸில் இந்த மாதிரி சிசிடபிள்யூன்னு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நிக்கானில் Z6 Mark II கேமராவில் ஷூட் பண்ண பிக்சர். ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்கின்னை விட்டுலாம். ஸ்கின் வந்து இந்த பிக்சருக்கு மட்டும்தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிக்சர் வேறு, அதனால் நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த கலர் அப்படிங்கிறத மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அமேசிங்காக மாறிடும். பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராக் தான். ட்ராக்கிங்கில் எனக்கு இந்த பிக்சருக்கு என்ன டோனிங் வச்சனோ அதை நான் அழகாக மாற்றிட்டேன். இதுக்கு இதை நீங்கள் பிஎஸ்டே சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரே லொக்கேஷனில் நிறைய படங்கள் எடுத்திருக்கீங்களா, ஈஸியாக கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், உங்கள் பிக்சரில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அது வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த பிக்சருக்கு தேவையான கண்ட்ரோலே நீங்கள் இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல பெயிண்டிங் இது எல்லாமே ஓகே. அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் இருக்கும். இது வந்து நம்ம வந்து இவங்க ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணோம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் டெலீட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி மாறிடும். திரும்ப கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுங்க, இன்வெர்ட் ஆகும். இப்போ இவங்க ஃபேஸில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த டார்க்குக்கு நம்ம வந்து பிரைட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் போட்டோம் பார்த்தீங்களா, அது திரும்ப ஃப்ளோ லெவல் அப்படிங்கிறத இதை கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு 04 அப்படின்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு மாறிடும். சரிங்களா, ஷிஃப்ட் 04 மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இல்லை நீங்கள் இதில் போய் கண்ட்ரோல் பண்ணனாலும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். பிக்சரில் ஷேடோ எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பெயிண்ட். இப்போ என்னுடைய பிக்சரில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சின்ன சின்ன பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட். ஓகேங்களா, இந்த ஷேடோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஒருவேளை இந்த பிக்சருக்கு நீங்கள் ஸ்கின் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கின் ஆக்ஷனை ப்ளே பண்ணுங்கள். ஆக்ஷன் ப்ளே ஆனதுக்கு அப்புறமா உங்கள் பிக்சரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்ஷன் ப்ளே ஆகிடுச்சு.
பிக்சரை நம்ம ஜூம் பண்ணிக்கிறோம். இந்த லெவலை வந்து கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல பிளாக் இருக்கும்போது இங்கே ஒயிட் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது நீங்கள் கேமரா எடுத்த பிக்சருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க்கிங் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணுற பிக்சருக்குமே என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு கரெக்ஷன் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப் 7.0 தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ சிசியாக இருந்தால் என்ன பண்ணலாம், கேமரா ரா ஃபில்டரில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இதே இப்போ நீங்கள் 7.0 தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக மற்ற பிக்சருக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? மொபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். மொபைல் பிக்சருக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். இந்த கலர் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போடுறோம். பார்த்தீங்களா இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு. இது என்ன ப்ராப்ளம்னா, இந்த பிக்சருக்கு பிரைட்னஸ் வேறு, இதுக்கு வேறு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு பிக்சருக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிறத எடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், உங்கள் பிக்சர்ஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறத பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிக்சருக்கும் கரெக்ஷன் பண்ணி பழகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த எடிட்டிங் அப்படிங்கிறது வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இருக்குது இந்த எடிட்டிங். ஓகேங்களா? நல்ல கிளியராக இருக்குது. எனக்கு பாருங்கள், இது ஒரிஜினல் பிக்சர் எப்படி இருக்குது, இந்த எடிட்டிங் பண்ண பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. செலக்டிவ் கலரில் மட்டும்தான் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பாக்கி எல்லாமே நம்ம வந்து இந்த பிளெண்ட் மோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணாலும் இந்த ஆக்ஷன் உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,